விவாத மேடை. அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அவற்றின் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் படைத்து போஷித்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வையகத்தில் வைகரையாய் உதைத்த கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மனைவிமார் பிள்ளைகள் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் முஅமீன்கள் மீதும் அன்பு சலாத்தையும் ஸலவாத்தையும் எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மொழி எம் தமிழ் மொழி தனித்துவத்தின் அடையாளம். ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை பலமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளைய உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதிட வந்திருக்கும் மாணவர்கள்தான் இவர்கள். 1500 வினாடிகள் மாத்திரம்தான். ஒவ்வொரு வினாடியும் நமக்கான சந்தர்ப்பம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஓய்வெடுக்க இனி நேரமில்லை. இது போட்டிக்கான நேரம். அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை மற்றும் ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனங்கள் இணைந்து நடாத்தும் அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான அந்த வாத திறமையை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சி த டிபேட் விவாத மேடை நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்லுகின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்குகிறார்கள் ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தார். 2 தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ARM டிராவல்ஸ். ARM டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். இலக்கம் 114 மார்க்கெட் சைட் அனுராதபுரம். அனுராதபுரம் திருப்பணி நகரில் சகல வசதிகளும் அடங்கியதாக புதுப்பொலிவுடன் திறக்கப்பட உள்ளது ARM ரிசப்ஷன் ஹால். போதிய வாகன தரிப்பிடம், டிரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்கும் ARM ரிசப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள், கலை கலாசார நிகழ்வுகள், பர்த்டே பார்ட்டிஸ், கூட்டங்கள், மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ARM ரிசப்ஷன் ஹால். அனைத்து விதமான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ARM லீ ஸ்மார்ட். பிரதான வீதி அனுராதபுரம். தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ARM கோல்ட் ஹவுஸ், பேங்க் டவுன், அனுராதபுரம். இனி இந்த போட்டியின் நடுவர்களாக வந்திருப்பவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே இலங்கை நிர்வாக சேவையின் முதலாம் தரத்துக்குரிய பணிப்பாளராக இருக்கின்றார். பயிற்சி மற்றும் முகாமைத்துவ பிரிவில் இது வடமத்திய மாகாணத்திலே இயங்கி வருகின்றது எங்களுடைய ரலியுத்தீன் சார் அவர்கள். அதே போல முதலாம் தர இலங்கை நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கின்ற எங்களுடைய திருமதி MSS சாஜிதா பானு. இவர் வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சிலே சிரேஷ்ட உதவி செயலாளராக இருக்கின்றார். அதே போல அனுராதபுரம் இங்கே உதவி கல்வி பணிப்பாளராக ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளராக இருந்தவர் தான் எங்களுடைய பீர் முகமது சார் அவர்கள். அதேபோல் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே சிரேஷ்ட ஆசிரியராக இருக்கின்ற ரஹமத்துல்லா சார். இவர்கள் தான் இன்றைய இந்த போட்டியின் நடுவர்கள். இனி போட்டியின் விதிமுறைகளை நாங்கள் மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த போட்டியிலே தனி நபரையோ குழுவையோ சாடுவது கூடாது. தொடிப்பொருள், பேச்சுவாண்மை, சமயோசிதம், குழு ஒருமைப்பாடு, நேர முகாமைத்துவம் என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானதும் உறுதியானதும் என்பதை கவனத்தில் கொள்வோம். சரி, இன்றைய இந்த போட்டியிலே எனது வலப்பக்கமாக இருக்கின்ற அணி கோமரங்கல் முஸ்லிம் மகா வித்தியாலயம். அதே போல எனது இடப்புறமாக இருக்கின்ற அணி அனுராதபுரம் முக்ரியாவ முஸ்லிம் மகா வித்தியாலயம். சரி, இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன பார்க்கலாம். உயர்கல்வித்துறையை தீர்மானிப்பது மாணவர்கள் என்று இவர்கள் வாதிட இருக்கின்றார்கள். அதே போல உயர்கல்வியை தீர்மானிப்பது பெற்றோர்கள் என்று இவர்கள் வாதிட இருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது நேரடியாக உங்களை இந்த விவாதத்துக்குள் அழைத்து செல்கின்றோம். விவாதத்தில் முதலில் வாதிடுவதற்காக நாங்கள் முக்ரியாவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். அதன் அணியின் தலைவர் அகிலா தயாராக இருக்கின்றார். எனவே அவருக்கு சந்தர்ப்பம். மணி ஒலித்ததன் பின்னர் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் எனது கனிவான வந்தனம். விவாதம் என்பது வாள் கொண்டு சண்டையிடுவதல்ல, மாறாக சொல் கொண்டு சிந்தனையை தீட்டுவதாகும். அப்படிப்பட்ட தலைப்பை இன்று நாம் எடுத்துள்ளோம். உயர்கல்வித்துறையை தீர்மானிப்பது மாணவர்களா பெற்றோர்களா என்ற வினா எழுப்பப்படும் பொழுது அதற்கான விடையாக அமைவது பெற்றோர்களே. பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து
பிள்ளைகளுக்கான நல்ல சூழலை உருவாக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களே. கற்கைக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து மாணவர்களை உற்சாகத்துடன் பாராட்டி அவர்களுக்கு வழிகாட்டல்களை தேடியெடுப்பவர்கள் பெற்றோர்களே. ஆம், நான் கூறியதை மேலும் உறுதிப்படுத்தும் முகமாக தோமஸ் அல்வா எடிசன் அவர்களை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? அவரின் தாயார் தான். அவரின் தாயார் ஆசிரியர்களால் கைவிடப்பட்ட எடிசன் அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி தன் நம்பிக்கையை கொடுத்து எல்லா வசதிகளையும் படிப்பதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அவரின் தாயாரே. மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அதிக எதிர்பார்ப்புகளுடனும் ஆசைகளுடனும் பிள்ளைகள் உயர் கல்வியில் வெற்றி அடைந்து உயர் நிலைக்கு செல்ல வேண்டும் என்று அதிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக நான் கூறுகிறேன், பிள்ளைகள் எவ்வாறான முயற்சி எடுத்தாலும் பெற்றோரின் ஆதரவு இல்லாமல் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. பெற்றோர்கள் பாதையை விளக்கு போன்றவர்கள். மாணவர்கள் எவ்வாறாயினும் பாதையை நடந்து செல்பவர்களாயினும் பாதைக்கு விளக்காக இருப்பவர்கள் பெற்றோர்களே. ஆகையால் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஒழுக்கத்தையும் வழங்கி அவர்களை முன்னேற வைக்கின்றார்கள். மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சுய கற்றலுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றனர். மேலும் நான் எனது கருத்தை மேலும் உறுதிப்படுத்த, பெற்றோர்கள் இல்லாவிடின் மாணவர்கள் எந்த இடத்திலும் இச்சந்தர்ப்பத்திலும் இருக்க மாட்டார்கள். அவருக்கான அந்த நேரம் இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றது. இனி நாங்கள் எதிர்த்து அவர்களை வாதிடுவதற்காக இங்கே கோமரங்கல் முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவர்கள் தயாராக இருக்கின்றார். அணியின் தலைவர் அப்துல் ரஹீமுக்கு நாங்கள் இப்பொழுது சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். மணி ஒலித்ததன் பின்னர் நீங்கள் விவாதிக்க முடியும். கொங்கு மலைச்சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டி விட்டு சங்க தமிழன் தந்த தங்க தமிழ் மொழியில் நீதி நெறியை மூன்றாம் கண்களாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வலுவா நடுவர் அவர்களுக்கும் அவையினருக்கும் என் எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். உயர்கல்வித்துறையை தீர்மானிப்பது பெற்றோர்களா மாணவர்களா என்று பார்க்கும் நிலையில் அதில் எந்தவித யோசனையும் இல்லை, மாணவர்களாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் முக்கியமான முடிவை மாணவர்களே எடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள்தான் அந்த துறையில் படிக்கப் போகிறார்கள். எதிர்கால வாழ்க்கையையும் வேலை வாய்ப்பும் அந்த உயர்கல்வி தேர்ந்தெடுப்பதில் தான் உள்ளது. ஆர்வமில்லாமல் ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையில் சாதிப்பது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயமாகும். அந்த வகையில் ஒரு மாணவன் தனக்கு ஆர்வமுள்ள துறையில் பயணித்தால் சிறந்த முறையில் அந்த பாதையில் பயணித்து வெற்றி அடைய முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவர்களின் கடமை. அது உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் வராது. ஆகவே நீங்கள் இந்த தலைப்பிலிருந்து வெளியே சென்று விட்டீர்கள் என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த இடத்தில் தனது எதிர்கால வாழ்க்கையை அவர்கள்தான் தீர்மானிக்க முடியும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட மாணவர்கள் தனது எதிர்கால உயர்கல்வித்துறையை தீர்மானிப்பதற்கு சுதந்திரம் வழங்காவிட்டால் எப்படி பேச வேண்டும் என்று ஆசைதான் நான் தடுமாறுகிறது. இப்படி விவாதிக்கின்ற பொழுது, வார்த்தைகள் இறுகுகின்ற பொழுது எங்களால் பேச முடியாது. எனவே அந்த அணியில் மற்றவர்கள் அதனை சமாளிக்க முடியும். அடுத்த வெற்றி பெறுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது. உங்களால் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி வெற்றிகரமாக செல்லும் பொழுது இனி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். 2 அணிகளினதும் தலைவர்களுடைய விவாதத்தை கேட்டீர்கள். இனி இங்கே முக்ரியாவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே இவர்களுடைய வாதத்தை எதிர்த்து வாதிடுவதற்காக நசிஹாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். அனைவரையும் சிறப்பாக்கிக் கொண்டு என் சகோதரி விட்டு சென்றதை நான் தொட்டு செல்ல வந்துள்ளேன். இன்றைய வேகமாக மாற்றமடையும் உலகில் மாணவர்களின் உயர்கல்வியை தேர்வு செய்வது பெற்றோர்களாகத்தான் இருக்கணும். எதிர்த்தரப்பு சகோதரர் சொன்னார், பெற்றோர் தெரிவு செய்த துறை சாத்தியமல்ல, மாணவர்களின் துறையே ஆர்வத்தினால் அது மேலோங்கி சாத்தியமாகின்றது. ஆம் நடுவர் அவர்களே, அனுபவமே அறிவின் தாய். பெற்றோர்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து செயற்பட்டவர் சகோதரர்களே. இவர்களால் தான் அவர்களின் வாழ்க்கை எதிர்காலத்தில் எவ்வாறு இடம்பெற முடியும், அவர்களின் நலன்கள் என்ன என்பதை, அவர்களின் ஆர்வம் மற்றும் ஆழம் எத்துறையில் உள்ளது என்பதை பெற்றோர்களால் மாத்திரமே தெரிவு செய்ய முடியும். இவ்வாறான கல்வித்துறையை தேர்வு செய்வதில் ஆர்வம், திறமை மட்டுமல்ல,
நடுவரவர்களே, நிதிநிலை, வாழ்க்கை யதார்த்தம், அனுபவம் என்பவை கூட முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணமாக கூறப்போனால் அருண் அச்சிலேஸ்வரன் IAS அதிகாரியாக இருப்பது பெற்றோர் தெரிவு செய்து கொடுத்த துறையினாலும் அவர்களின் வழிகாட்டுதலாலும் தான். அது மட்டுமா நடுவர் அவர்களே, இன்று வாழ்வில் உயர்ந்தவர்கள், வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் மேடை பேச்சுகளில் சொல்வது தன் வெற்றிக்கு பின்னால் தன் தந்தை தான் இருக்கிறார், தன் வெற்றிக்கு பின்னால் தன் தாய் தான் இருக்கிறார், இது என்னுடைய தந்தையின் கனவு, இது என்னுடைய தாயின் ஆசை என்று தான் நடுவர் அவர்களே கூறுகிறார்கள். இது நாம் அனைவரும் உலகில் அறிந்த விஷயம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் காதுகள் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை மறந்து விட்டீர்களா சகோதரர்களே? அது மட்டுமா, இன்று இங்கிருக்கும் மாணவர்களில் எத்தனை அப்துல் கலாம், எத்தனை ராமானுஜம், எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுடைய ஆராய்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டுமாயின் ஆய்வு செய்வதற்கு நேரம் இல்லை. சரி, நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்கலாம். எதிரணியில் இப்பொழுது கோமரங்கல் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சஃப்ரினாவுக்கு சந்தர்ப்பம். மணி ஒழித்ததன் பின்னர் நீங்கள் விவாதத்தை தொடங்க முடியும். இது உங்களுக்கான சந்தர்ப்பம். அவையினருக்கும் நீதி தவறாது புள்ளி வழங்க காத்திருக்கும் நடுவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் விவாதத்தினை தொடங்குகின்றேன். மாணவர்களுக்கு எந்த துறையில் அதிகம் ஆர்வமும் விருப்பமும் உள்ளதையோ அதனையே நன்கு அறிந்த மாணவர்கள் தெரிவு செய்வார்கள். அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் தேர்ந்தெடுத்தால் தான் அவர்கள் அதனை விருப்பத்துடன் படித்து அவர்கள் வெற்றியின் நிலையை தொடுவார்கள். ஒருபோதும் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டோ பெற்றோர்களின் முடிவை எடுத்தோ தீர்மானித்தோ மாணவர்கள் ஒருபோதும் ஆர்வம் இல்லாமல் கற்றால் அவர்களால் வெற்றியின் நிலையை தொடவே முடியாது என்று நான் கூறுகின்றேன். மாணவர்கள் தங்களது கனவுகள் மற்றும் எதிர்கால இலக்குகளை பார்த்து தெரிவு செய்வதால் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இன்னும் தான் தேர்ந்தெடுத்த துறை என்பதற்காகவும் அதில் ஆர்வம் இருப்பதாலும் இதனால் ஏற்படும் பல பிரச்சனைகளையும் சவால்களையும் தனித்து நின்று போரிட்டு வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள். இன்னும் தன்னம்பிக்கை வளரும், அவர்களுக்கு மன வலிமை ஏற்படும். அவர்கள் தேர்ந்தெடுத்த துறை என்பதால் பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்தால் இது எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. அவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். அவர்களுக்கு பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்தால் பெற்றோர் திணித்த துறையை தேர்ந்தெடுப்பதை விட தனக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுப்பது அதில் மிகவும் ஆர்வம் இருக்கும். அதனால் ஒன்றை அடைய நினைத்தால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படாது, மனக்குழப்பம் குறையும். இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு கற்பார்கள் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்த துறை என்பதால். உயர்கல்விக்கான துறையை மாணவர்கள் தீர்மானிப்பதே சிறந்தது என்று நான் உறுதியாக கூறுகின்றேன். சிறு வயதிலேயே மாணவர்களுக்கு அவர்களது வாழ்வில் முடிவெடுக்கும் உரிமையை கொடுக்கும் போது சுய நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு அவர்களிடையே வளர்ச்சி அடையும். எதனையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் எதிர்கால வாழ்வை சமாளிக்கும் ஆற்றலும் அவர்களுக்கு திறனும் கிடைக்கும். இன்னும் உயர்கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிப்பது. அந்த கல்வியை பெற்றோர்கள் ஒரு நாளும் தீர்மானிக்க கூடாது. அந்த கல்வியை பயில்வதும் தேர்ந்தெடுப்பதும் பாடங்களை சமாளிப்பதும் மாணவர்கள் தான். ஆகவே மாணவர்களின் விருப்பம் மிக மிக முக்கியம். ஆர்வமும் விருப்பமும் இருந்தால்தான் அவர்களால் வளர்ச்சி அடையலாம், அவர்களின் திறமையும் வெளிப்படும். உயர்தரம் கற்கும் மாணவன் என்ற அடிப்படையில் தனக்கு எது சிறந்தது என்று தனித்து முடிவெடுக்கும் ஆற்றல் அவனுக்கு உண்டு. அதனால் பெற்றோர்கள் அவர் நன்கறிந்து அவருக்கான நேரம் முடிந்து விட்டது. தானாக தீர்மானம் அளித்தால் தன்னம்பிக்கை வளரும், அதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றார்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த விவாதம் அமைந்திருந்தது. இனி அவருடைய அந்த வாதத்தை எதிர்த்து போட்டியிடுவதற்காக முக்ரியாப முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலிருந்து நதாவுக்கு சந்தர்ப்பம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்தரம் என்பது மாணவர் வாழ்க்கையில் ஒரு முக்கிய காலகட்டமாகும். இதன் அடிப்படையில் மாணவர்கள் கல்வி சுமையுடன் தமது பொறுப்பு சுமைகளையும் சுமக்கின்றனர். இவ்வாறான நிலையில் தமது கல்வியை சமநிலையில் பார்க்கும் பொழுது அதற்கு பெற்றோர்கள் ஒரு முக்கிய பாத்திரமாக அமைகின்றனர். ஏனென்றால் தன்னிச்சையான கல்வி தேர்வு என்பவற்றை குறிப்பிடலாம். மாணவர்கள் தன்னிச்சையான கல்வி தேர்வுகளில் ஈடுபடவில்லை, தான் சுய விருப்பங்களுடன் அவர்கள் செயற்படவில்லை. பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தேவையான கல்வித்துறைகளை அவர்களின் விருப்புக்கு ஏற்றவாறு கொடுக்காது பெற்றோர்கள் தொடர்ந்தும் ஆதரவை வழங்குவதன் மூலம் மாணவர்களின் தன்னம்பிக்கை வளர்கிறது. மேலும் பெற்றோர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் போது அவர்கள் தம்மால் எதையுமே செய்ய முடியும் என்ற ஒரு கட்டத்துக்கு செல்கின்றனர். இவ்வாறான நிலையில் எப்படி நடுவர்களே மாணவர்கள் உயர்தர கல்வியில் துறையை கவனிக்க முடியும்? மேலும் நேரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக பெற்றோர்கள் உதவுகின்றனர். கல்வி, நேரம், உணவு, தூக்கம்
அவருடைய தரப்பிலிருந்து பெற்றார்களுடைய வழிகாட்டல் முக்கியம், அவர்களுடைய நேரத்தை எப்படி முகாமை செய்து கொள்வது என்ற அடிப்படையிலே உங்களுடைய வாதம் அமைந்திருந்தது. அது முக்ரியாப முஸ்லிம் மகாவித்யாலய மாணவி நதா வழங்கிய வாதம். இனி அதை எதிர்த்து இங்கே போட்டியிடுவதற்காக கோமரங்கல்ல முஸ்லிம் மகாவித்யாலய மாணவன் நஜாஸுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். என் அணியினர் விட்டு சென்றதை நான் தொட்டுச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். கல்வியை படிப்பது பிள்ளைகளே, அவர்களின் திறன், ஆர்வம், கனவு, விருப்பங்கள் ஏற்ப துறையை தேர்வு செய்தால் தான் சிறப்பாக முன்னேறுவார்கள். பெற்றோர்கள் திணிக்கின்ற படிப்பவர்கள் பெரும்பாலும் அடித்தால் வெற்றி பெற முடியாமல் போகின்றார்கள். இன்றைய காலத்தில் பல துறைகள், புதிய வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. பிள்ளைகளே அதை புரிந்து தங்கள் ஆர்வ பாதையில் செல்லக்கூடியவர்கள். துறையை தேர்ந்து செய்வது ஒரு தனிநபர் உரிமை. அது வாழ்க்கை முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பிள்ளைகள் சுயமாக முடிவெடுக்க செய்ய முடியும். ஏனென்றால் இது 21ஆம் நூற்றாண்டு நவீன காலமாகும். பெற்றோர்களில் பழைய காலத்துக்குரியவர்கள். இது நவீன காலம் என்பதால் மாணவர்கள் இக்காலத்துக்கு பழக்கப்பட்டவர்கள். நடுவர் அவர்களே, தான் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முடிவை கேட்டு தனது வாழ்க்கையை சீர்குலைந்தவர்களே இன்று எமது சமூகத்தில் எவ்வாறு பல பேர்களை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நம்மளுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் நமது நாட்டு ஜனாதிபதி ஒரு படித்த கல்விமானாக இருந்த போதிலும் அவர் தெரிவு செய்த துறையே அரசியல் துறையாகும். ஏனெனில் அவர் இன்று வெற்றி காண முடியலையா, அவரது வாழ்க்கையில் முன்னேறவில்லையா என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் அனுபவம் மட்டும் தரலாம், அவர்கள் அனுபவம் மட்டும் தரலாம், அறிவை தர முடியாது. எதிர்த்தரப்பினர் கூறினார்கள் தோமஸ் ஆல்வா எடிசன் தனது பெற்றோர்களால் தனது துறையை தேர்வு செய்தார் என்று. தோமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தார். அது தனது பெற்றோர்களின் தனது விருப்பத்திலேயோ தனது துறையை தேர்வு செய்தனாலே தான் முன்னுக்கு வந்ததாக கூறப்படுகின்றீர்கள். இன்னும் பல. ஆகவே நான் கூற வருவது என்னவென்றால், உயர்கல்விக்கான துறையை மாணவர்கள் தீர்மானிப்பதே மிக மிக சிறந்தது. பெற்றோர்கள் ஆதரவு கொடுத்தால் மாணவர்களுக்கு ஆர்வம் கிடைக்கும் என்று எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார். அதை நான் முற்றிலும் நிராகரிக்கின்றேன். ஏனெனில் உயர்தர கல்வியினை தீர்மானிப்பது மாணவர். ஆம், இங்கே நவீனம், பழைமை என்று 2 கருப்பொருட்களை அடிப்படையாக வைத்து பெற்றாரை அவர்களுடைய பழைய சிந்தனை என்ற அடிப்படையிலே அவருடைய வாதத்துக்காக பேசியதுதான், உணர்விலிருந்து பேசவில்லை. இங்கே வாதம்தான் வெற்றி பெறும். அந்த வகையில் இங்கே கோமரங்கல்ல முஸ்லிம் மகாவித்யாலய மாணவன் நஜாஸுடைய அந்த விவாதத்தை எதிர்த்து இப்பொழுது 2வது சுற்றுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். 2வது சுற்றிலே தன்னுடைய வாதத்தை ரத்தின சுருக்கமாக முன்வைப்பதற்கு அணியின் தலைவி அகிலா தயாராக இருக்கின்றார். சகோதரர் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் பெற்றோர்கள் பழமை வாய்ந்தவர்கள் என்று. பழமையில் தான் அறிவு இருக்கிறது சகோதரரே. பழமை தான் அனுபவம் நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அனுபவம் நிறைந்தவர்கள். பழமையில் அனுபவம் இல்லை என்று நீங்கள் எவ்வாறு கூறுகிறீர்கள் சகோதரர்களே? 21ஆம் நூற்றாண்டிலும் பெற்றோர்கள் தான் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது தவறு சகோதரரே. மேலும் பெற்றோர்கள் வளர்ந்த மரம் தான் நிழல் தரும். அனுபவம் வாய்ந்தவர்களே சிறந்த வழிகாட்டிகளாக திகழக்கூடியவர்கள் சகோதரர்களே. மேலும் நீங்கள் சொன்னீர்கள் சீரான ஒழுக்கம் கல்விக்கு தடை என்று. அப்படி இல்லை சகோதரரே. சீரான ஒழுக்கத்தை தரக்கூடியவர்கள் பெற்றோர்கள். கல்விக்கு சீரான ஒழுக்கம் தேவை சகோதரர்களே. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் கூறினீர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள் இல்லை, மாணவர்கள் தான். அனுபவத்தின் மூலம் எதை நீங்கள் கூறுகிறீர்கள்? அனுபவம் என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள் சகோதரர்களே? அனுபவத்தில் தான் மாணவர்கள் சுயமான முடிவெடுக்கிறார்கள் என்று கூறினீர்கள். அவ்வாறு இல்லை. சுயமான முடிவெடுக்கும் போது தவறான வழிக்கு சென்று விடலாம். இன்றைய நவீன உலகத்தில் நண்பர்கள், இணையம் என்றவற்றினூடாக பிழையான முடிவுகளுக்கு செல்லலாம். ஆனால் அனுபவம் வாய்ந்த பெற்றோர்கள் நல்ல வழிகளைத்தான் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான வழிகளை சொல்லித் தருவார்களா? இல்லை. அவர்களே மாணவர்களை ஒழுங்கான முறையில் எவ்வாறாவது பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், பிள்ளையை எவ்வாறாவது சிறந்த இடத்தை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதனால் மாணவர்கள் தான் சிறந்த முடிவு எடுக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் கூறுவது தவறு. பெற்றோர்களே சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். பிள்ளைகள் நலனில் மிகவும் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். பிள்ளைகள் பாதையில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பாதையில் விளக்கில்லாமல் எப்படி நடப்பது? பாதையில் கல் முள் எல்லாம் இருக்கலாம், அதில் தடுமாறி விழக்கூடியவர்கள் மாணவர்கள். அதனால் மாணவர்களுக்கு விளக்காக இருந்து பாதையை தெளிவாக காட்டக்கூடியவர்கள் பெற்றோர்களே. மேலும் பெற்றோர்களே உன்னால் முடியும், நீ சாதிப்பாய் என்ற தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்கள்.
இங்கே வழங்கப்படுவது வெறும் 1500 வினாடிகள் தான். அதில் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் பெறுமதியானவை. எனவே நீங்கள் தான் நேரத்தை முகாமை செய்ய வேண்டும். சமயோசிதமாக நீங்கள் பேச வேண்டும். குழு நிலையில் நீங்கள் உங்களுக்குள் தர்க்கித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் இந்த விவாதத்தில் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது. இனி நாங்கள் இறுதியாக 2வது சுற்றிலே இங்கே போட்டியிடுவதற்காக கோமரங்கல்ல முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் அந்த விவாத அணியின் தலைவர் அப்துல் ரஹீமுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். எதிர் தரப்பு சகோதரி கூறியிருந்தால் பழமையில் தான் அறிவும் அனுபவமும் இருக்கிறது. அந்த பழமையான அறிவையும் அனுபவத்தையும் வைத்து இந்த நவீன காலத்தில் என்ன செய்ய முடியும்? இந்த நவீன காலத்தில் அந்த பழைய அனுபவத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த கூற்று முற்றிலும் தவறானது என்று நான் அடித்து கூறுகிறேன். அந்த பழைய அனுபவத்தை வைத்து இந்த நவீன காலத்தின் நவீன கல்வி முறைகளை எப்படி தேர்ந்தெடுப்பது? இந்த தற்போது இருக்கிற காலம் நவீனம் அடைந்து விட்டது. கல்வியிலும் எல்லா விடயங்களும் முக்கியமாக கல்வி நவீனம் அடைந்து விட்டது. பெற்றோர்களின் பழைய அனுபவங்களை வைத்து இந்த நவீன காலத்தில் நவீன கல்வி முறையை எப்படி தேர்ந்தெடுப்பது? ஆனால் மாணவர்கள் தற்போது நவீன காலத்தில் தான் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் தான் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் சரியான முறையில் சென்று தனது வெற்றி நோக்கை அடைய முடியும் என்று. அதனால் தரப்பு சகோதரர் கூறிய இதை நான் முற்றிலும் தவிர்த்துக் கொள்கிறேன். நான் கூற விரும்புகின்றேன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் பத்திரிகை விற்று கொண்டு இருக்கும் பொழுது அவர் தனது துறையை தெரிவு செய்து ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக வந்தார். அது மட்டுமல்லாது ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் இருந்தார். சுந்தர் பிச்சை அவர்களுக்கு தனது பெற்றோர்கள் கூறவில்லை நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுங்கள் என்று. அவர் தேர்ந்தெடுத்த துறையில் அவர் சரியான முடிவு எடுத்து ஒரு தமிழனாக இருந்தாலும் ஒரு பெரிய கம்பெனி கூகுள் எனும் நிறுவனத்தின் சிஇஓவாக இன்று கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது நீங்கள் எலான் மஸ்கை பாருங்கள், அவருக்கு கூறவில்லை தங்களது பெற்றோர்கள் இனி இத்துறையில் செல் என்று. அவர் தனது தேர்ந்தெடுத்த துறையில் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் அந்த துறையில் ஆர்வம் குறைந்து விடாமல் ஆர்வம் அதிகரித்து கொண்டே சென்று இருந்தது. அதனால் தான் அவர் இன்று உலகில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார். அவர் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆரம்பம் தடுக்கினாலும் அவருடைய அந்த 2வது படிமுறை சிறப்பாக இருந்தது என்பதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை அனுராதபுரத்தில் வெற்றி நடையோடு இயங்கி வருகின்ற ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தாருடன் அவர்களுடைய அனுசரணையுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது த டிபேட், விவாத மேடை. இனி நாங்கள் இவர்களுடைய இந்த விவாதத்தின் முடிவு எப்படி இருக்கப் போகின்றது என்று பார்க்கலாம். 2 தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ARM டிராவல்ஸ். ARM டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். இலக்கம் 114 மார்க்கெட் சைட் அனுராதபுரம். அனுராதபுரம் திருப்பணி நகரில் சகல வசதிகளும் அடங்கியதாக புதுப்பொலிவுடன் திறக்கப்பட உள்ளது ARM ரிசப்ஷன் ஹால். போதிய வாகன தரிப்பிடம், டிரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் ARM ரிசப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள், கலை கலாசார நிகழ்வுகள், பர்த்டே பார்ட்டிஸ், கூட்டங்கள், மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ARM ரிசப்ஷன் ஹால். அனைத்து விதமான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ARM லீ ஸ்மார்ட். பிரதான வீதி அனுராதபுரம். தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ARM கோல்ட் ஹவுஸ், பேங்க் டவுன், அனுராதபுரம். இந்த அணியினருடைய வெற்றி எப்படி தீர்மானிக்கப்பட்டது அல்லது அவர்களுடைய அந்த பின்னடைவு எப்படி உங்களால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய அல் அசர் முஸ்லிம் வித்யாலயத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆசிரியர் ரஹமத்துல்லா சார் அவர்களுக்கு சந்தர்ப்பம். நாங்கள் இரு குழுவுக்கும் வழங்கப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வித்தியாசத்திலே இறுதி முடிவாக நாங்கள் அறிவிப்பது மொக்கிரியாவ முஸ்லீம் மகாவித்யாலய மாணவர்கள் 1ஆம் நிலையை பெற்றுக்கொள்ளார்கள். அவர்களோடு சிறப்பாக விவாதித்த கோமரங்கல்ல முஸ்லீம் வித்யாலய மாணவர்கள் 2ஆம் நிலையை பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். நீங்கள்
விழுந்தது விழுவதற்காக அல்ல, எழுவதற்காக என்பதை நீங்கள் மனதில் நிறுத்துங்கள். நீங்கள் முதல் சுற்றில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். அடுத்த சுற்றுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இதிலே ஒரு பெஸ்ட் டிபேட்டர் இருக்கின்றார். அவர் யார் என்பதுதான் இருதரப்பினுடைய எதிர்பார்ப்பு, அதே போல சபையில் இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவர் முக்ரியாவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் இருந்து NF நசீஹா. வாருங்கள். மனதில் தைரியம் வேண்டும் எதிர்கொள்வதற்கு. அது உங்களிடம் இயன்றளவு இருக்கின்றது. எனவே அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கள், வெற்றியடையலாம், முயற்சி செய்யுங்கள், முன்னேறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.